ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொழில் நிரந்தரம் பெற, வேலை நிரந்தரமாக, தொழிலில் வெற்றி கிடைக்க, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர என்ன வழிபாடு பண்ணணுன்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பங்குனி உத்திரம் பற்றி நான் உங்களுக்கு வேறு வீடியோக்கள் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? அதெல்லாம் பங்குனி உத்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வழிபாடு இல்லையா? இந்த பங்குனி மாதத்துலேயே நிறைய கோவில்களில் நிறைய திருவிழா நடக்கும். முக்கியமாக திருவாரூர் ஆழித்தேர் பங்குனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு திருவாரூரில் தேர் திருவிழா நடைபெறும். திருவாரூர் தேரழகு. இது மாதிரி பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான திருவிழா மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் நடக்கக்கூடிய பங்குனி திருவிழா. இந்த திருவிழாவில் பூம்பாவையை ஞானசம்பந்த பெருமான் உயிர்ப்பிக்கிற நிகழ்ச்சி நடைபெறும். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு அப்படிலாம் தெரியாதே அப்படின்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூருக்கு வருகிறார். இந்த பகுதிக்கு வருகிற போது சிவனேஸ்வரனுடைய மகள் பூம்பாவை இறந்து போய் அவளை எரித்த சாம்பலை ஒரு பானையிலே வைத்திருக்கிறார் சிவனேசர். ஞானசம்பந்த பெருமான் கிட்ட போய் சொல்றார், என்னுடைய மகள், ஒரே மகள், அவள் சாம்பலாக இருக்கிறாள். அவளை உயிர்ப்பிப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுறார். ரொம்ப அழகான பதிகம். அந்த பதிகம், மட்டிட்ட புன்னையம் காணல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இப்படி ஆரம்பிச்சு எல்லா பண்டிகையும் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். ஐப்பசி ஓண நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், அதை பார்க்காம போயிட்டியேம்மா. கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திரம் காணாதே போதியோ பூம்பாவாய். இப்படி ஒவ்வொரு பண்டிகையா நீ பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய்னு ஞானசம்பந்த பெருமான் பாடிக்கிட்டே வரார். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த பானை வெடித்து பூம்பாவை உயிர் பெற்று எழுந்ததாக பெரிய புராணம் சொல்கிறது. சேக்கிழார் எழுதுகிறார். இது ஒவ்வொரு வருஷமும் இந்த பங்குனி திருவிழாவின் போது மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் நடக்கும். ஞானசம்பந்த பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற அந்த நிகழ்ச்சி நடக்கும். அதன் பிறகு 63 நாயன்மார்களும் வீதி உலா வருவார்கள். அது இந்த வருஷம் மார்ச் 23ஆம் தேதி மயிலாப்பூர் கோவிலில் நடக்குது. அந்த 63 நாயன்மார்களும் வீதி உலா வருகிற அந்த காட்சியை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவர்கள்தான் சைவ சமய அடியார்கள். அவர்களுடைய புராணம் இருக்கிறதே அதற்குத்தான் பெரிய புராணம் என்று பெயர். திருத்தொண்டர் புராணத்தை தான் நம்ம பெரிய புராணம்னு சொல்கிறோம். ஏன் அது பெரிய புராணம்? அளவில் பெருசா அப்படின்னா இல்லை. கந்த புராணம் அதை விட பெரியது. அடியவர்களினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய புராணம் என்பதால் அதற்கு பெரிய புராணம் என்று பெயர். அந்த 63 நாயன்மார்களில் தான் நம்ம ஞானசம்பந்த பெருமான், அப்பர், சுந்தரர் இவர்களெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அவர்கள் சொன்ன பதிகங்களை நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பதிகம் சொல்லணும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு இந்த பதிகம்லாம் தெரியுது. பதிகம்னா என்ன? ஞானசம்பந்தர் யார், அப்பர் யார், சுந்தரர் யார், எதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. யாராவது சென்னை பக்கத்தில் இருந்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா இந்த பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடக்கக்கூடிய அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற அந்த நிகழ்ச்சியும், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் வீதி உலா வருவார்கள் இல்லையா, அதையும் நீங்கள் போய் பார்க்கிற போது, வழிபாடு செய்கிற போது, வேலை நிரந்தரமாக அமையவே இல்லை, வேற வேலை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், அதே மாதிரி தொழில் அமையவே இல்லை, நாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற தொழிலாக இல்லை, அதில் நல்ல லாபம் வரல, நல்ல தொழில் அமையவே இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள்
முக்கியமாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள். ரொம்ப வருஷமாக நான் எங்கள் அம்மா கிட்ட பேசவே இல்லை, எங்கள் அப்பா கிட்ட பேசவே இல்லை, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு சண்டை வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ணன்கிட்ட பேசி பல வருஷமாச்சு, அக்கா கிட்ட பேசி பல வருஷமாச்சு. இந்த மாதிரி நம்முடைய உறவுகளுக்குள்ள யார் கூடயாவது உங்களுக்கு மன வருத்தம் வந்து அது ஒரு பகையாக மாறி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தால் அந்த உறவு மறுபடியும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்படி பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்காகவும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய 63 நாயன்மார்களும் வீதி உலா வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அதை போய் நீங்கள் பாருங்கள், கபாலீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக, அதுவும் அந்த பங்குனி திருவிழாவின் போது நடக்கிற அந்த வைபவத்தை நாம் பார்க்கிற போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தெரியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.